சொல்ற? ஆமா, உன் காதுல விழுந்தது சரிதான். அசோக்க கொன்னது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரது? யாருன்னு சொல்லு. யாரது? சொல்லு, யாரது? இல்ல பரமா, அது யாருன்னு நான் சொல்றதை விட நீயே அவங்கள நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் சரியா வரும். இப்ப நான் சொன்னாலுமே நீ அதை நம்ப மாட்ட. ஏய், இப்ப அது யாருன்றத நீ சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அதை கேட்க கூடாது, நம்ப கூடாதுங்கிற முடிவுல நீ இருக்க. இப்ப அதை யாருன்னு சொன்னாலும் நான் போய் சொல்றேன், உன்னை ஏமாத்துறன்னு தான் நீ சொல்லுவ. நாளைக்கு நீயே நேர்ல வந்து யாரு கொலை பண்ணாங்களோ அவங்களே அவங்க வாயால ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறத பாரு. எங்க போனோம்? எப்ப போனோம் சொல்லு. எங்க போனோங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். ஆனா நாளைக்கு காலையில 10 மணிக்கு நாம இங்க இருந்து கிளம்பணும். சரி, போலாம். எனக்கும் அது யாருன்னு தெரிஞ்சாகணும். இன்னொரு விஷயம் பரமா. என்ன? இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்ல ரஞ்சிதத்துக்கும் அத்தைக்கும் கூட தெரிய வேண்டாம். சரி சரி, நான் யார்கிட்டையும் சொல்லல. அத வாயில சொன்னா பத்தாது, சொல்ல மாட்டேன்னு என் கையில அடிச்சு சத்தியம் பண்ண. ஏய், அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன சாத்தியம் கீத்தியம்? இல்ல பரமா, காரணமா தான் சொல்றேன். சொல்ல மாட்டேன்னு தயவு செஞ்சு சத்தியம் பண்ணு ப்ளீஸ். சொல்ல மாட்டேன். ஓ சரி, காலையில ரெடியாரு, போலாம். இத்தனை நாள் இல்லாம இப்ப எப்படி திடீர்னு கண்டுபிடிச்சிருப்பா? அப்படி அசோக்குக்கு வேண்டாதவங்க வேற யாரா இருப்பாங்க? எதுக்காக கொலை செஞ்சிருப்பாங்க?